டங்ஸ்டன் மதுரையில் எடுத்தால் கண்டிப்பாக 10 பிரச்சனைகள் அதில் இருக்குது. இல்லைன்னு அது சொல்லவே இல்லைங்க, கண்டிப்பாக இருக்குது. மக்கள் வெளியே போகணும், அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள் நீங்கள் டங்ஸ்டன் எடுக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும். கண்டிப்பாக அதில் நல்லதும் இருக்குது. அதில் வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது, இதில் பிரச்சனையானாலும் இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. சுகாதாரம், சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் நீங்கள் வந்து சொல்லுங்கள், கிராம சபையில் வந்து எங்கிட்ட சொல்லுங்கள், என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதனால் அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் வரும் சொல்லுங்கள். இதெல்லாம் கிடையாதுங்க. ஒரே வார்த்தை எதிர்ப்பு. நாட்டிற்கு இந்த டங்ஸ்டன் என்பது மிக முக்கிய ஒரு கிரிட்டிக்கல் மினரலாக இருந்தாலும் கூட இன்னைக்கு சைனாலிருந்து இம்போர்ட் பண்ணுறோம். நம்முடைய கிஷன் ரெட்டி அவங்ககிட்ட, பிரதமர் ஐயா கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போகும் பொழுது இது முக்கிய மினரலாக இருந்தாலும் கூட அந்த பகுதி சமணர் படுகை, பெரியார் பாசனம், ஒருபோக விவசாயம், அதெல்லாம் தாண்டி ஆண்டாண்டு காலமாக விவசாயம் மூலமாக வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அவர்களுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த கிராம பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 20,000 பேர்த்துக்கு மேலே ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் இன்று இரவு நிம்மதியாக அவங்க எல்லாம் தூங்க போகலாம். அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம சொந்தங்களும் கூட நிம்மதியாக இன்றிலிருந்து அவங்க தூங்க போகும்.